ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 22. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராகவ் கிட்ட வந்து அபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அனு அப்பா சாரி எல்லாருமே தாண்டி நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறேன்னா, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லது செஞ்சிருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னோடனே, இப்ப ராகவ் அங்கிருந்து போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அனு வந்து எக்ஸாம் எழுத கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஆகாஷ். அப்ப வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னையோடி 15 நாள் முடிஞ்சிரும். அன்னும் டெஸ்ட் எழுதிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க கிருஷ்ணா வந்து, இவன் என்ன பைக்க விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நானும் அபியும் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது காரணமே நீங்க தான்டா. உங்க 2 பேரும் எதனாச்சும் பண்ணுனாதான் எனக்கு நிம்மதியாகும். என் வாழ்க்கையில யார் இடையில வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப ஆகாஷ்க்கு வந்து ரொம்ப தாகமா இருக்குதுன்னு தண்ணி வாங்குறதுக்காக போகும்போது போய் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு கிருஷ்ணா வந்துடுறாரு. இப்ப ஆகாஷ் வந்து அனு வந்தோடனே வண்டிய வந்து அனுகிட்ட வந்து டெஸ்ட் நல்லா எழுதுனீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு, சரி வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்க போறேன். நீங்க தான் டெஸ்ட் நல்லா எழுதிருக்கீங்களா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ போகும்போதே ஆகாஷ்க்கு வந்து தெரிஞ்சிருது பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்ப எப்படினாச்சும் வண்டியை நிப்பாட்டி ஆகணுமே மெயின் ரோட்டுக்கு போறதுக்குள்ள. ஆனா இவங்க கிட்ட சொன்னா இப்ப பயந்துருவாங்களே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப அனு கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹெல்மெட் எடுத்து போடுங்களேன்னோடனே, ஏங்க என்ன எதுக்கு ஹெல்மெட் போட சொல்றீங்கன்னோடனே, நான் சொல்றதை கேளுங்களேன் ப்ளீஸ் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் மெயின் ரோட்டுக்கு போகாம அந்த ரோடையே திரும்பி 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 ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போனே அனு கேக்குறாங்க, என்னங்க வேண்டுதலா இதே ரோட திரும்பி திரும்பி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமா வேண்டுதல் தான் உங்கள்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னோடனே, என்னை இருத்தி பிடிச்சுக்கோங்க ப்ளீஸ் அனு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி எப்படின்னாச்சும் மெயின் ரோடுக்கு போறதுக்கு முன்னாடி நிப்பாட்டணுமே ட்ரை பண்றாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப ஆப்போசிட்ல ஒரு பைக் வருது. அதுல இடிச்சு ஆகாஷ் வந்து ஒரு மண்ணு மேல போய் விழுகிறாரு. அவருக்கு எந்த அடியும் இல்ல. அனு மட்டும் ரோட்ல விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு கையில மட்டும் லைட்டா அடியாகுது. அப்புறம் அந்த ஆள் திட்டிட்டு போனோனே, இல்ல சார் பிரேக் பிடிக்கல. அதனால தான் சாரின்னு சொன்னோனே, இப்ப அனு வந்து கேட்குறாங்க. அனு இந்த மாரி பிரேக் பிடிக்கல நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு நேரா அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட, அஞ்சலி கிட்டலாம் நான் உடனே வீட்டுக்கு போறேன். நான் இங்க இருக்கலன்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொன்னோனே, அப்புறம் பாட்டி வந்து சமாதானப்படுத்துறாங்க. நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம்ல, அங்க போயிட்டு வந்தனால தான் அந்த அந்த தெய்வம் தான் நம்மள காப்பாத்தியிருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம ஆகாஷ்க்கு ஒரு அடி கூட படல. உனக்கு தான் கையிலலாம் அடிபட்டுருக்குது. போய் ஆயில்மெண்ட் போட்டு விடுடான்னு சொல்லி அனுவ ஒரு வழியா சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி விட்டுறாங்க. இப்ப சுந்தரி வந்து கிருஷ்ணாவ கூட்டிட்டு வெளியில வந்து, என்னடா நம்ம தான் ஜோசியர விட்டு இப்படிலாம் சொல்ல வச்சோம். ஆனா அதுவே உண்மையா நடந்துரும் போல பயமா இருக்கேன்னோனே, அப்படிலாம் இல்ல நம்ம வந்து பண்ணாத ஒரு பிளான் நடக்குதுல்ல. விடுங்க விடுங்கன்னோனே, ஏன்டா என் பையனுக்கு அடிபட்டு வந்திருந்தாலும் நீ இப்படிதான் சொல்வியான்னோனே, சேச்சே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, இப்ப சுந்தரி போயிடுறாங்க. இப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் சொன்னோம்னு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு ஆதரவா இருக்கிற இவங்களே நமக்கு எதிராயிருவாங்க அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அபி வந்து அனு வந்து அழும்போதெல்லாம் அங்க அபியும் இல்ல, ராகவும் இல்ல. மத்தவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து அஞ்சலிக்கு வந்து டேப்லெட் எடுத்து குடுக்குறாங்க. அப்ப ராகவ் வந்து தட்டி விட்டுட்டு, "எங்க அக்காவ எங்களுக்கு பார்க்க தெரியும். நீ எதுவும் செய்ய வேணாம். அவங்களுக்கு நீ எந்த டேப்லெட்டும் குடுக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.